நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து இன்றைக்கு மாற்றத்துக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டு பல்வேறு நிலைகளையும் நமக்கு இந்த நிலைகளை உயர்த்தி வர்றாங்க. அந்த வகையிலே ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை நம்ம கேட்க போறோம். நன்றி. இனிய காலை வணக்கம். புத்தம்பது காலையில் இன்று சாப்பிடும் பொழுது தண்ணீர் எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம். அதாவது சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கிறது குறைவா இருந்தா ஆரோக்கியம் அதிகம். அதிகமா தண்ணி குடிச்சோம்னா ஆரோக்கியம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்காம இருந்தா நல்லது. சாப்பிடும் பொழுதும் குறுக்க தண்ணி குடிக்காம இருந்தா நல்லது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் நல்லா கவனிங்க. தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்ல, அளவு குறைவா குடிக்கணும். அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேர் இருக்காங்க, சாப்பிட உட்காரும் பொழுது 1 லிட்டர் தண்ணி எடுத்து கட கட கடன்னு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? வயிற்றுல சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கு என்சைம்ஸ், இந்த சுரப்பிகள், ஆசிட் எல்லாம் சுரந்திருக்கும். அப்போ ஜீரணம் பண்ண வேண்டிய அந்த ஆசிட் எல்லாம் 1 லிட்டர் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அவிஞ்சு போயிரும், நீர்த்து போயிரும், டைல்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அதனால இப்போ 2 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:30 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது நிறுத்துங்களேன். சாப்பாடு அருமையா ஜீரணமாகும். ஏன்னா வயிற்றுக்கு தண்ணி தேவையில்லை ஜீரணம் பண்ணும் பொழுது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் சாப்பாடு ஒரு முடக்கு தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு முடக்கு தண்ணி. சாப்பிட்றதுக்குள்ள டப்பா காலி ஆயிடும், 2 லிட்டர். அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்? இப்ப சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோமா? அப்ப அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நாம தண்ணி எடுத்து உள்ள ஊத்தணும், என்ன ஆகும்? வாயில சாப்பாடு இருக்கு, அதை ஜீரணம் பண்றது எச்சில், சில என்சைம்ஸ் எல்லாம் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தண்ணி எடுத்து உள்ள ஊத்துனீங்கன்னா எச்சில், அந்த என்சைம் எல்லாம் வேலை செய்யாதுங்க, டைலூட் ஆயிருங்க, நீர்த்து போயிருங்க. அப்புறம் சாப்பாடு ஜீரணம் ஆகாது. எனவே சாப்பிடும் பொழுது, வாயில் சாப்பாடு இருக்கும் பொழுது, மென்னு கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் குடிக்க கூடாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமா குடிச்சீங்கன்னா வாயுங்கடும் வயிறுங்கடும். வாய்க்குள்ள தண்ணி போச்சுன்னா என்சைம்ஸ், இந்த எச்சில் எல்லாம் வேலை செய்யாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமா குடிச்சு வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அங்க இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பெப்சின் போன்ற ஜீரண சுரப்பிகள் அதுவும் வேலை செய்யாது. எனவே சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கிறது நல்லதில்லை. சில பேர் கேட்கறாங்க, அது எப்படிங்க தண்ணி குடிக்காம நம்ம சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க சாப்பிடும் போது ஏன் தெரியுமா தண்ணி தாக எடுக்குது? ஒழுங்கா சாப்பிடல, அதை எடுக்குது. வாயில சாப்பாடு போட்டு பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கினா இதுவே தண்ணி மாதிரி ஆயிரும். அப்புறத்துக்கு தண்ணி. எனவேதான் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சாப்பாட்டை குடி, தண்ணீரை சாப்பிடு. சாப்பாட்டை நல்லா மென்னு கூழ் மாதிரி தண்ணி மாதிரி மாத்தி முழுங்கணும். தண்ணியை மெதுவா கடிச்சு மெதுவா பொறுமையா சாப்பிடணும். வார்த்தைகள் நம்ம பாப்பா அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணவே போதுங்க. எனவே சாப்பிடுவது, தண்ணி குடிப்பது நல்லதில்லை. சில பேருக்கு ஏன் தெரியுமா தாகம் எடுக்குது? நாம ஒழுங்கா மெல்லுல, ஒழுங்கா சாப்பிடல, அதனாலதாங்க தாகம் எடுக்குது. ஒழுங்கா சாப்பிட்டா, ஒழுங்கா மென்னா தாகம் எல்லாம் எடுக்காதுங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே எடுத்து 1 லிட்டர் எடுத்து கடன்னு ஊத்திடுவீங்க. நல்லது இல்லைங்க, சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் இல்ல குறைஞ்சது 1/4 மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க. உடனே நீ சில பேர் கேட்பீங்க, தம்பி நீ சொல்றத பார்த்தா சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம், சாப்பிடும் போது அரை மணி நேரம், சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம், ஏன்பா 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. இவருங்க நல்லா கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றத கேளுங்க. தண்ணியே குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல, குடிங்க, அளவு கம்மியா குடிங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம். ஒரு முடக்கு 2 முடக்கு கொஞ்சம். அதாவது குடிக்கிற தண்ணியோட அளவு உதடு வாய் தொண்டை வரைக்கும் தான் போகணும், வயிற்றுல போய் விழுகக்கூடாது. இதான் ரூல்ஸ். இப்ப சாப்பிட உட்காடுறீங்க,
உங்களுக்கு வாய் கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு, ட்ரையா இருக்கு, ஈரமா இல்ல, தண்ணி குடிக்கணும்னு தோணுது. அப்ப என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு லிட்டர் எடுத்து ஊத்திடாதீங்க, கொஞ்சமா, சும்மா உதடு வாய் தொண்டை நினைற வரைக்கும் கொஞ்சமா குடிங்க. நல்லா கேட்டுக்குங்க, சாப்பிடும் பொழுது குடிக்கிற தண்ணி வயிற்றுக்குள் போகக்கூடாது, இதுதான் கான்செப்ட். அளவா கொஞ்சமா குடிச்சுக்குங்க, நாக்கு தொண்டை நினைக்கிறதுக்கு நினைச்சாச்சா சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுனா குடிங்க, அளவு கம்மியா இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னா வாய்க்குள்ள ஒரு குப்பையா இருக்குமா, ஒரு மாதிரி அன்னீசியா இருக்குமா? ஸோ தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொன்னேங்கிறதுக்காக நீங்க குடிக்காம இருக்காதீங்க, குடிங்க. ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் கொஞ்சமா குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அது ஜீரணத்தை கெடுக்காது. செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குங்க. சில பேர் கேக்குறாங்க, சாப்பிடும் போது காரமா இருந்தா தண்ணி குடிக்கணும் இல்லையான்னு. ஹலோ, தண்ணி குடிக்காதீங்க, அதுக்கு உதவ காரத்தை கம்மி பண்ணுங்க. குழம்பு காரமா இருக்கா, கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. பாருங்க, காரம் இருக்குன்னு சொல்லி தண்ணி குடிச்சு ஜீரணத்தை கெடுக்கிறத விட காரத்தை குறைப்பதற்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்யுங்க. சில பேர் கேக்குறாங்க, சாப்பிடும் போது விக்கல் வருது, அப்ப தண்ணி குடிக்காம எப்படி இருக்கிறதுன்னு. விக்கல் ஏன் தெரியுமா வருது? சில பேர் சொல்லுவாங்க, உங்களை யாரோ நினைக்கிறாங்க அதான் விக்கல் வருதுன்னு. கிடையாது, நீங்க தான் யாரையோ நினைக்கிறீங்க. நீங்க சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல கவனம் வைக்காம வேற யாரையாவது நினைச்சீங்கன்னா விக்கல் வரும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா ஏன் விக்கல் வருது? வராது. புரிஞ்சுக்குங்க, நம்ம சாப்பிடும் போது கவனத்தை சாப்பாட்டுல வைக்கும் பொழுது விக்கலும் வராது, சிக்கலும் வராது, நல்லா தான் ஜீரணாகும். யாருக்கு விக்கல் வருதோ, நீங்க கவனம் இல்ல, வேற எங்கேயோ பிசினஸ் யோசிக்கிறீங்க, குடும்பத்தை யோசிக்கிறீங்க, எங்கேயோ கவனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த மாதிரி விக்கல் சிக்கல் வந்தாலுங்க தண்ணி குடிங்க. குடிக்கிற அளவு உதடு வாய் தொண்டை வரைக்கும் போட்டுங்க, எவ்வளவு வேணா குடிக்கலாங்க. இந்த வயிற்றுல போய் விழுகக்கூடாது சாப்பிடும் போது, அவ்வளவுதாங்க. இப்படி நீங்க மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்க. உணவு மருந்தா மாறுதுங்க. அதனால இனிமேலு சாப்பிடுவதற்கு முன்னால் 1/2 மணி நேரம் தண்ணீர் குடிக்காதீர்கள். குடிக்க வேண்டும் என்றால் குறைவாக குடியுங்கள். சாப்பிடும் பொழுதும் அந்த நேரத்துல தண்ணி குடிக்காதீங்க, ஒருவேளை தேவைப்பட்டா குறைவா குடிங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்காதீங்க, குடிங்க, கொஞ்சமா குடிங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி, அதுக்காக 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கரெக்டா பாத்துட்டு இருக்க கூடாதுங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்லுவேன். 1/4 மணி நேரம்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகலாம். பல பேர் என்ன தெரியும் பண்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்லிட்டா போதும் அப்படியே வாட்ச பாத்துட்டே இருப்பாங்க. 15 நிமிஷம்னா கரெக்டா 15 நிமிஷம். அப்படி கிடையாது, அப்ராக்சிமேட். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ குடிச்சு பாருங்களேன். சாப்பாடு அன்னைக்கே மருந்தா மாறிடுங்க. எனவே சாப்பிடும் பொழுது தண்ணீரை நம்ம முறையாக குடிப்பதன் மூலியமாக உணவை மருந்தாக மாற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து சக்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டுன்னு அனைத்து வியாதிகளை குணப்படுத்தி நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயாவோட சிந்தனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்துற அளவுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளும் நம்ம மனசுல பதிகிற அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலுமே அவர்களுடைய அந்த நிகழ்வு நமக்கு பெரிய ஒரு உலக அளவுல ஒரு மாற்றத்தை கொடுத்து மக்கள் நலமாய் வாழ அன்புடன் இருக்க சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே இன்று நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனைகளை எடுத்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து செஷன்ல வந்து முன்னாடி வந்தவங்க தான் அந்த 48 டேஸ்ல இருந்து நமக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கல. ஆனா இப்ப இந்த 48 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 6 மாத கால வகுப்புல இன்று நமக்கு வந்து கலந்துகிட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க ஒரு ரொட்டேரியன். இதுல வந்து ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வு என்னன்னா, ஒரு ரொட்டேரியனா இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து இயற்கை மருத்துவத்துல பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் உதயசங்கர், பாண்டிச்சேரியை சேர்ந்த உதயசங்கர் சார் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்டிருப்போம், என்னடா அது பழைய சோறு கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் அதை பத்தி சோறை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன வெண்டி சோறு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு கேள்விக்குறி. விடைகள் உங்கள்ட்ட நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில மணி துளிகள்ல அதுக்கு உண்டான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெண்டி சோறு அப்படி என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆராய்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க.
அவங்க பெரிய ஒரு மருத்துவம் சார்ந்து மருத்துவமனையும் சார்ந்து வச்சிருக்கிறதுனால, அதுக்கு உண்டான பதிலையும் அவங்க வந்து அதாவது எப்படின்னா, பயன்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடுகள் கிடைக்குது, அதோட ப்ரூஃபையும் அவங்க வந்து இன்னைக்கு இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது அதனுடைய சார்ந்து தான் இந்த வெண்டி சோறு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம காலை சக்கரம் நிகழ்வுக்கு வந்து எடுத்துரைக்க இருக்காங்க. உண்மையிலுமே வந்து காலை சக்கரம் வந்து ஒவ்வொரு நாளும் தங்களை மேம்படுத்தி நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தான் ஒரு அற்புதமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்று நமக்கு அந்த வெண்டி சோறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பில் இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க அ ரொட்டேரியன் உதயசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா வந்து குணபாலன் ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை ஒன்று கொடுத்தாங்க. பழைய சோறு, இது என்னடா வெண்டி சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயம் இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு. வெண்டி என்பது ஒன்றும் இல்லைங்க, வெண்டைக்காய் தான். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேனி மாவட்டம், கம்பம் மாவட்டம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து வெண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து வெடிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த தலைப்பை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு நான் வந்து மூலிகை ஆராய்ச்சிக்காக வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகரை ஃபால்ஸுக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து சேகரிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தேன். அப்போ போகும்போது ஒரு மலைவாசி வந்து ஒரு நிறைய மூலிகைகளை எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறிட்டு இருந்தார். சரி, அவர் பின்தொடர்ந்து அவர் போகும்போது இந்த கும்பகரை ஃபால்ஸுக்கு மேலே ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் மலைவாசிகள் தங்கி வாடுற இடம். அங்கே போனோடனே நல்ல உபசரிப்பு கொடுத்தாங்க. என்னை பற்றி அறிமுகம் கொடுத்தேன். நல்ல உபசரிப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு சாதம் வந்து அவங்க செய்தாங்க. அந்த சாதம் செய்யும்போது நான் அந்த சாதத்தை நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, அந்த இந்த வெண்டைக்காயை வந்து ஒரு நூலில் கட்டி அந்த சாதத்தில் வந்து இறக்கி நல்லா வேக வச்சு அதன் பிறகு அதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இது என்ன புதுமையாக இருக்குது அப்படின்றது நான் யோசிக்கிறேன் இந்த விஷயமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை நான் நல்லா எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இதை பற்றி ஆராய்ச்சி நான் மேற்கொண்டேன். பொதுவாகவே நான் பார்த்தீங்கன்னா வந்து எம்டி இன் நேச்சுரோபதி. அதனால வந்து மூலிகை ஆராய்ச்சி வந்து நான் மேற்கொண்டு இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் கொடுத்தது. அதனால இதையும் பற்றி நான் ஒரு ஆராய்ச்சி எடுக்க ஆரம்பித்தேன். வெண்டைக்காயும் சோறும் சேரும்போது என்ன நடக்குது, என்ன மருத்துவம் அதில் நிகழ்குது அப்படின்றத அவங்க மூலியமா எனக்கு வந்து தெரிய வந்தது. அதை பற்றிய ஒரு பாடம் தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரிய சமையல்ல இது வந்து ரொம்ப வெகு காலமா வந்து இந்த முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க. இது வந்து ஒரு சாதாரண உணவு இல்லை. இதுல அறிவியல் ரீதியா சோதனை செய்யப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் இது. இதுல வந்து பெரிய விஞ்ஞானமும் இதுல அடங்கியிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அதுல வந்து நடக்குது. வெண்டைக்காயும் அந்த அரிசியும் வந்து சேரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான மாற்றம் வந்து அதுல ஏற்படுது. சாதாரணமா வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா புழவெப்பு தன்மை கொண்டது. அரிசி பாத்தீங்கன்னா வந்து மாவுச்சத்து கொண்டது. இப்போ இந்த அரிசி வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது சர்க்கரை வந்து அதிகமாக சேருது. அதனால வந்து அரிசியே நீங்கள் சாப்பிடாதீங்க. இனிமேல் சர்க்கரை நோயாளிகள் அரிசியே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து பதிச்சிட்டாங்க. இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வெண்டி சோறுல இருக்கு. ஆமாங்க. இந்த வெண்டைக்காயும் இந்த சோறும் சேரும்போது சர்க்கரை அளவு ஏறவே இல்லை. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு சர்க்கரையா மாறுறது வந்து குறைக்குது. இதுதான் இந்த விஷயத்துல வந்து முக்கியமா நிகழுது. அது மட்டும் இல்ல, இது உடல் எடையும் குறைக்குது. இந்த வெண்டி சோறை சாப்பிட்றவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இதுல 30-40 கலோரி மட்டுமே இருக்குது. அதனால வந்து சாதம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஜீரணமாகிடுது. ஜீரணமாகறதுனால உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து மட்டுப்படுது. அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து ரைஸ் ஆகாது. உங்களுக்கு இன்சுலின் வந்து பாதுகாப்பா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த வெண்டி சோறுல இருக்கு. இதுல முக்கியமா இந்த வெண்டைக்காயில என்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிலேஜ். அது ஒரு நார் சத்து.
இந்த வெண்டைக்காயில இருக்கக்கூடிய இந்த நார் சத்து, அதன் பேர் வந்து மியூசிலேஜ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சாதத்தோட இந்த வெண்டைக்காய் சேரும்போது இயற்கையாவே வந்து அந்த சாதத்து மேல ஒரு நார் படலத்தை வந்து உருவாக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்துகிறது. மேலும் வெண்டைக்காயில உள்ள மைக்ரோ நியூட்ரிஷன்கள் வந்து இது எல்லாமே இந்த சாதத்துக்குள்ள போய் சேரும்போது, இது மிகப்பெரிய ஒரு போஷாக்குள்ள ஒரு சோறா மாறுது. ஸோ, இந்த வெண்டி சோறு வெறும் சர்க்கரை அளவு மட்டுமே குறைக்கிறது இல்ல. வெண்டைக்காயில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே இப்ப அந்த சாதத்துல இறங்கிடுது. அதனால உங்களுக்கு சர்க்கரை நோய் மட்டுமல்ல, உடல் எடையும் குறையுது, இதயத்தையும் பலப்படுத்துது, நுரையீரலையும் பலப்படுத்துது, அதிக ரத்த அழுத்தத்தையும் பலப்படுத்துது, எலும்பு தேய்மானத்தை மட்டுப்படுத்துது, பெண்களுக்கு வந்து இரும்பு சத்தை கொடுக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வெண்டி சோறுல அடங்கியிருக்கு. சரி, இப்ப இந்த வெண்டி சோறுல இந்த வெண்டைக்காயில மன்னிக்கணும். இந்த வெண்டைக்காயில என்னென்ன சத்துக்கள் அதிகமா இருக்கு? ஏன்னா இந்த சத்துக்கள் தான் வந்து அந்த சோறுல போய் இந்த சாதத்துல போய் போய் சேருது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கலோரி அதாவது 34 கலோரி தான் இதுல இருக்கு. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இதுல அடங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் என்பது புரதம். அது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த் தசை வளர்ச்சி ஸ்ட்ரென்தனிங் குடுக்கறதுக்கு உண்டான ஒரு வேலைய அது அந்த புரதம் நமக்கு செய்யுது. இதுல அதிகப்படியான நார் சத்து அதிகமா இருக்கு. இந்த நார் சத்து தான் வந்து இந்த அரிசி மேல படர்ந்து நமக்கு சீக்கிரமா ஜீரணத்துக்கு உண்ட வேலைய வந்து குடுக்குது. ஏன்னா வந்து அரிசி வந்து மாவு சத்து. இதுல நார் சத்து சேரும்போது உங்களுக்கு வந்து சத்துக்களோட சீக்கிரமா ஜீரணமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஆ ஃபோலேட்டு, மெக்னீசியமு, கால்சியமு, பொட்டாசியமு அப்படின்றது இத்தனை வகையான ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்குங்க. இப்பேற்பட்ட ஒரு மருத்துவ கொண்ட இந்த வெண்டைக்காய நம்ம சாதத்துல போட்டு சேர்க்கும்போது, இந்த சத்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ரீபயோட்டிக் உணவா மாறுது. இது வந்து என்ன பண்ணுது இந்த ப்ரீபயோட்டிக் உணவு என்ன வந்து, நம்ம குடல் நலனை வந்து மேம்படுத்துது. சீக்கிரமா ஜீரணமாகுது. உணவு வந்து சீக்கிரமா ஜீரணமாகி மலம் வந்து வெளியேறுது. இதனால வந்து மலப்பிரச்சனை வந்து நீங்குது. மலப்பிரச்சனை இருக்கிறவங்க இத அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ, இதுல வந்து ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்து, நரம்பு மற்றும் இதய ஆரோக்கியம். இந்த வெண்டி சோறு எப்படி நரம்பையும், இதய ஆரோக்கியத்தையும் வந்து எப்படி வந்து சுகப்படுத்தி குடுக்குது? காரணம் கேட்டீங்கன்னா, இதுல மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி. இது 3மே நம்ம இதயத்தையும், நரம்பையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகள். இது சம அளவு இருந்தாலே, இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது. அத வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நமக்கு வந்து முழுமையா குடுக்குது. இதனால இதயத்துல ரத்த ஓட்டத்த வந்து சீராக்குது. தசைகள வந்து வலுப்படுத்துது. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு வெண்டைக்காய் வந்து இவ்ளோ வேலைய செய்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது. அது கொழ கொழப்பு தன்மையா இருக்குது. வாயில வச்சா கொழ கொழன்னு ஆயிடுது. சில பேர் சொல்லுவாங்க, "சாப்பிட்டா சளி புடிச்சிருது, எனக்கு அலர்ஜி ஆவுது." அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லுவாங்க. வாரத்துல 2, 3 தடவ எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுல இருக்க சத்துக்கள் நமக்கு நமக்கு உடம்பு நமக்கு முழுமையா கிடைச்சிரும். தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியமே இல்ல. வாரத்துல 2, 3 தடவ வந்து வெண்டைக்காய் நம்ம எடுத்துட்டாலே அதுல இருக்க சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த பெண்களுக்கு எப்படி இது வந்து உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அதிகப்படியான ஃபோலேட் என்ற சத்து வந்து இதுல நிரம்பி இருக்குங்க. இதனால என்ன ஆகும்னா, மாதவிடாய் சீராகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இந்த மெனோபஸ் வரக்கூடிய மெனோபஸ் வரக்கூடிய நிலைய வந்து தள்ளி போடும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுலயே வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு மெனோபஸ் ஆகக்கூடிய நிலை வந்துட்டாங்க. அவங்கலாம் வந்து இந்த வெண்டி சோற வந்து தொடர்ந்து எடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயத வந்து தள்ளி போடும். அடுத்தது வயதானவர்களுக்கும் சரி, இளையவர்களும் சரி, பெண்களுக்கும் சரி, வரக்கூடிய எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள வந்து இது சரி பண்ணுது. ஏன்னா, இந்த வெண்டி சோறுல அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சிருக்கு. கூடவே வைட்டமின் கேயும் சேர்ந்திருக்கு. இதனால மூட்டு தேய்மானம் தடைபடும். எலும்பு வளர்ச்சி அதிகப்படுத்தும்.
ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான். இந்த சுண்ணாம்பு வந்து குறைய குறைய தான் வந்து இந்த மூட்டு தேய்மானன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்படுது. அதனால வந்து எலும்பு பலவீனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது. இப்போ இந்த வெண்டி சோறு எடுக்கும்போது இந்த மூட்டு தேய்மானம் இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது. இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க வந்து ஒரு உணவு எடுத்துக்கிறாங்க. உணவு எடுத்துக்கும்போது அந்த உணவு வந்து சரியான உணவா இல்ல. இல்ல வந்து ஊட்டச்சத்து இல்லாத ஒரு உணவா இருக்கு. அந்த உணவு வந்து ஜீரணிச்சு வெளிய தள்ளணும். அதுக்கு இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம் உடம்புல சேகரிச்சு இருக்கிற எல்லா சத்துக்களையும் ஒருங்கிணைந்து இந்த உணவ செரிமானம் பண்ணி வெளியேற்றதுக்கு உண்டான வேலைய செய்யும். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது தெரியுங்களா? நம்ம சுண்ணாம்பு சத்து தான். ஏன்னா, நம்ம உடம்பு வந்து எலும்பால் ஆனது. ஸோ, அந்த எலும்புல இருக்க அந்த சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து, இந்த நம்ம வயித்துக்குள்ள போட்ட அந்த உணவு வந்து ஜீரணிச்சு வெளிய தள்றதுக்கு உதவி செய்யும். இதனால தான் வந்து நமக்கு வந்து சுண்ணாம்பு சத்து வந்து உரியப்படுது. தேய்மானம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம வேறு ஒரு வார்த்தையில நம்ம சொல்றோம். அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வெண்டி சோறு. இதை எப்படி செய்யலாம்? இந்த வெண்டி சோற நம்ம எப்படி செய்யலாம்? சாதாரணமா நாம் எப்போதும் சாதம் வடிக்கக்கூடிய பாத்திரத்துல முதல்ல வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா வந்து சாதத்தை அரிசியை போட்டு தண்ணியை ஊத்தி நம்ம கொதிக்க வச்சிருவோம். கொதிக்க வைக்கும்போது ஒரு தேவையான அளவு ஒரு 4 பேர் இப்ப சாப்பிடுறாங்க. கூடிய உணவு நீங்க அரிசியை போட்டு நீங்க வேக வைக்க போறீங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து ஒரு 6 வெண்டைக்காய் போதுமானது. அந்த வெண்டைக்காவ மொத்தமா கட்டி அதாவது வெட்டக்கூடாது. அடியும் முனியும் வெட்டக்கூடாது. வெட்டாம நல்லா தண்ணீல போட்டு அலசிட்டு, ஒரு 5, 6 வெண்டைக்காய எடுத்து நல்லா நூல்ல இப்படி சுத்தி, அந்த அப்படியே நூல்ல கட்டிட்டு, அத அப்படியே அந்த பாத்திரத்துல அந்த பானையில போட்டுறணும். சாதம் எப்ப வேகுதோ, அப்பதான் வந்து அந்த அத வடி சாதம் வெந்து நீங்க கஞ்சிய வடிகட்டின பிறகு, அதன் பிறகு தான் நீங்க வந்து அந்த வெண்டைக்காய வெளிய எடுக்கணும். அந்த வெண்டைக்காய் ஒண்ணும் ஆகாது. நல்லா வெந்திருக்கும். சில பேர் நினைப்பாங்க, உள்ள குழஞ்சு போயிடுமா? அப்படின்ற மாரி அப்படிலாம் ஆகவே ஆகாது. அது நல்லா வெந்திருக்கும். அப்படியே நீங்க எடுத்து வெளிய வச்சிட வேண்டியதுதான். இந்த எடுத்த அந்த வெண்டைக்காவ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கையாலயே நல்லா ஆறுன பிறகு கையாலயே நல்லா பெசையலாம். நல்லா பெசஞ்சுட்டு, அதுல வந்து சிறிது பூண்டு, துருவின பூண்டு, துருவின இஞ்சி, சின்ன பச்சை மிளகாய், ச சுவைக்கு கொஞ்சம் உப்பு. இத போட்டு கலந்து ஒரு துவையலா ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாம். அத வந்து இந்த சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போது, நான் கூறிய மருத்துவங்கள் எல்லாமே வந்து நமக்கு முழுமையா கிடைக்குங்க. அடுத்தது, இப்போ இது எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? எப்பப்ப எடுத்துக்கலாம்? யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? ஏன்னா இது முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சுக்கலன்னா, இது இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியாது. சார், இ- இன்னொரு தடவை அதை அப்படியே சொல்லிடுங்களா? இந்த வெண்டிக்காய் ஹலோ, என்னாச்சுங்க? இல்ல இல்ல இன்னொரு தடவை அதை அப்படியே சொல்லிடுங்கன்றேன். இந்த வெண்டிக்காய் அப்படியே சமைக்கிறது. சரிங்கய்யா. இந்த சாதம் நம்ம எப்படி வடிக்கிறோமோ, அதே மாரி பானையில வந்து அரிசி ஊத்தி, தண்ணி ஊத்தி, அரிசிய போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும்போது, இப்போ 4 பேருக்கு நம்ம சாதம் வடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 5லேருந்து ஒரு 6 போதும். ஒரு 5, 6 பேருக்கு பண்ண போறோம்னா ஒரு 10 வெண்டைக்காய் போதும். அந்த வெண்டைக்காவ நல்லா தண்ணீல போட்டு அலசி, அடியும் நுனியும் வெட்டாம, முழுமையா வந்து எடுத்து அலசி, ஒரு நூல்ல வந்து ஒரு பந்து மாரி கட்டிக்கணும். கட்டின்டு, அத வந்து அந்த பானையில வச்சிடணும். வச்சுட்டு தட்ட போட்டு மூட வேண்டியதுதான். இப்போ சாதம் வேகும். சாதம் வெந்து நல்லா முடியட்டும். முடிஞ்ச பிறகு, நீங்க வந்து அந்த கஞ்சிய வந்து வடிகட்டிடுவீங்க. வடிகட்டிட பிறகு, அதன் பிறகு அந்த வெண்டைக்காவ அப்படியே வந்து எடுத்து வெளிய வச்சுருங்க. இப்போ வெண்டி சோறு தயார். இப்ப இந்த வெண்டிய வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையாலே சூடு ஆறுன பிறகு கையாலே நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, அதன் கூட துருவின பூண்டு, துருவின இஞ்சி, துருவின சின்ன சின்ன நறுக்கிய மிளகாய், சுவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பெசஞ்சு ஒரு துவையல் மாரி தயார் பண்ணி வச்ச வேண்டியது. இப்ப சாதாரணமா சுடுகஞ்சி வச்சேன்னா, நம்ம இஞ்சி துவையல் செய்றோம்ல, அந்த மாரி வந்து இத தயார்படுத்திக்க வேண்டியதுதான். இந்த துவையல வந்து வெண்டி துவையல வந்து எடுத்து இந்த சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போது, அதுவும் அந்த சுடு சாதத்தோட சாப்பிடும்போது, அளப்பரிய மருத்துவ நன்மைகள் நமக்கு முழுமையா கிடைக்கும். சாப்பிட்ட உடனே இந்த உணவு ஜீரணமாயிடும். மதமதப்பு தன்மை வராது. நீங்க சாதாரணமா கூட இந்த உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. இது சாப்பிட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் சென்று ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. சர்க்கரை அளவு ஏறவே ஏறாது. ஏன்னா, இது கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து இது கம்மியா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு சுகர் வந்து இதுல ரைஸ் ஆகாது. இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை. அடுத்தது, இது யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றேன். சிறுநீரக கற்கள்
இருக்கிறவங்க இதை வந்து குறைவாக எடுத்துக்கணும். காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்சலேட் என்றக்கூடிய ஒரு சுண்ணாம்பு உப்பு வந்து இதில் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் தினமும் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்றவங்களுக்கு இது சுகப்படாது. இது போய் வந்து அந்த சுண்ணாம்பு கற்களை வந்து உருவாக்கம் தரும், பெருக்கும். அதனால இவங்க வந்து வாரத்துல 2 தடவை எடுத்துக்கிட்டா போதுமானது. அதே போல அதிக சளி, அதிக குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்க இது அதிகமா எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம்னா, மதியம் எடுத்துக்கலாம். தயிரோட கலந்து இதை எடுத்துக்க கூடாது. குளிர்ச்சி அதிகமா உடனே குடுத்துரும். அதனால வாரத்துல 2லேருந்து 3 முறை வந்து இவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்தது அதிக உப்பசம், வயிறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து குறைவா 2லேருந்து 3 தடவை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ப்ளோட்டிங், ஐபிஎஸ் என்றக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் எனக்கூடிய ஒரு வாயு உப்பசத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால வந்து இவங்க குறைவா எடுத்துக்கலாம். அடுத்தது எந்த வயதுலேருந்து இவங்க எடுத்துக்கலாம்? சிறு வயதுலேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் மட்டுமே. நான் காலையில் எடுத்துக்கிறேன் சார், நான் இரவு எடுத்துக்கிறேன் சார், அதெல்லாம் வேண்டாம். மதியம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்படும். அடுத்ததாக அதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிகட்டின கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஞ்சியை வந்து நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு அந்த தண்ணியை கூட நம்ம குடிக்கும்போது அல்சர் சம்பந்தப்பட்ட, வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்ட, வாய்ப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்தா இது இருக்கிறது. ஸோ இதுல நம்ம எதுவுமே வந்து நம்ம வீணாக்குறது இல்லை. அந்த சாதத்தையும் நம்ம சாப்பிட்டுறோம், அந்த வெண்டைக்காயும் சாப்பிட்டுறோம், அந்த வடித்த கஞ்சியும் சாப்பிட்டுறோம். இதுல எல்லாமே மருத்துவ தன்மை வந்து இதுல முழுமையா நிறைஞ்சிருக்கு. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அளவா சாப்பிட்றது மிகுந்த நன்மை தரும். அதே போல முன்கூட்டியே ஒன்று சொல்லியிருந்தேன், உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துங்க. ஏன்னா இதுல பொட்டாசியம் இருக்கு, நார் சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. இது எல்லாமே நம்ம ரத்த நாளங்களை தளர்வு செய்து உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்துல சீராக்கி தரும். இதனால வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையும், இதய நலம் மேம்படும், கொழுப்பு அளவு சீராகும். இது வந்து இந்த வெண்டி சோறு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HDL நல்ல கொழுப்பு வந்து உற்பத்தி ஆகும். இதன் மூலமா LDL கெட்ட கொழுப்பு வந்து குறைவாகும். இதனால உங்களுக்கு வந்து இயற்கை அந்த இதய சம்பந்தப்பட்ட அடைப்புகள், அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து சேராம பார்த்துக்கலாம். அடுத்தது இதுதான் வந்து வெண்டைக்காய் வெண்டி சோறோட மருத்துவ குணங்கள். இதை எல்லாருமே தயவு செய்து வீட்டில் இனிமேட்டு சமைக்க ஆரம்பிங்க. வாரத்தில் 2-3 தடவையாச்சும் இதை செய்து தயவு செய்து உண்ணுங்க. உண்ட பிறகுதான் தெரியும் அதோட மருத்துவத்தன்மை என்ன அப்படின்றத. இதில் எல்லாருமே குழந்தை சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம். சில பேருக்கு வெண்டைக்காய் வந்து அலர்ஜியாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னே தும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடணும். இந்த வெண்டி சோறை வந்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அதிகப்படியான சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதை வந்து வாரத்தில் 2-3 தடவை எடுத்துங்க. மற்றபடி இது எல்லாருக்குமே பொருந்தும். இதை சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நன்றி. சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ம். இது எப்படி டெய்லி எடுத்துக்கலாமா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சாப்பிடக்குள்ள மற்ற குழம்புகள் ஊற்றி சாப்பிடலாமான்னு கேட்டேன். தாராளமா சாப்பிடலாம். பொதுவாகவே நீங்க இது வந்து ஒரு சாதமா இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம். அந்த வெண்டைக்காயை நம்ம வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த துவையல் முறையை நான் சொன்னேன் நானு. அதையும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். சாதாரணமா உங்களுக்கு என்ன குழம்பு நீங்க வச்சு சாப்பிட்டாலும் இதை கூட நீங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நன்றி 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 சார். இன்றைய வேளையில் நமக்கு வந்து ஒரு அற்புதமா, ஏன்னா இந்த விஷயம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியில இது வந்து முதன்மையா எடுத்து செஞ்சு இதுல ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு காட்டுவாசிகள் கிடையாது. அந்த மலைப்பிரதேசத்துல இருக்கிற இடத்துல வந்து அவங்க போய் பார்க்கவுல இத வந்து முதன்மையா செஞ்சு அதுல பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குங்கிறத அவங்க நேரடியா பார்த்திருக்காங்க.
அத பார்த்துட்டும் வந்து நம்ம இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு அவங்க நேச்சுரோபதிங்கிறதுனால, அதையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி, பல விஷயங்கள் இது போல அது ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்ப அவங்க சொன்ன மாரி, அந்த வெண்டைக்காய் சாதத்த வச்சு குடுத்து அவங்கள பயன் பார்க்கவுள்ள அந்த சுகரோட லெவல் வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி உள்ளதும், சாப்பிட்டதுக்கு அப்புறத்துக்கு உண்டான அந்த சுகர் லெவல்லாம் வந்து ஏறாம இருந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது ஃபேன் போடல. ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக இத வந்து நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம காலச்சக்கரத்துக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள்ல நமக்கு அற்புதமா இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ரொட்டேரியன் உதயசங்கர் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க சார். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இதனுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அனிதா பிரகாஷ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது. சாரோட நெட்வொர்க் சார். இந்த ஒரு நிமிஷங்கம்மா. ஐயாவோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஓகே சார். இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா நெட்வொர்க் இஷ்யூ வந்து வரல. ஓகே சார்.